பரம்பொருள் மட்டும் இருந்த அந்த ஆதிகாலத்தில் எல்லாம் அமைதியாக இருந்தது. காலம் கூட அப்போது பிறக்கவில்லை, ஒளி மட்டுமே இருந்தது. அந்த ஒளியின் மட்டியில் திகழ்ந்தது பரமசிவனின் ஆனந்த தாண்டவம். அந்த தாண்டவத்தின் ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்சமாக மாறியது, ஒவ்வொரு ஒளியும் மந்திரமாக மாறியது. அப்போது சிவபெருமான் தன் திருவிழியில் பார்த்தார். தான் படைத்த உயிர்கள் பூமியில் பிறந்து சிரித்தும் அழுதும் வாழ்க்கையை அனுபவிக்கின்றன. ஆனால் தங்கள் உண்மையான ஆனந்தத்தை மறந்து துன்பத்தில் சிக்கிக் கொள்கின்றன. இதைக் கண்டு சிவன் மனம் கருணையால் நிரம்பியது. என் பிள்ளைகள் என்னை மறந்து ஏன் துன்பப்பட வேண்டும்? அவர்களுக்கு திரும்பி என்னை அடையும் வழியை நான் தர வேண்டும் என்று எண்ணினார். அந்த எண்ணம்தான் சிவயோகமாக உருவெடுத்தது. ஒருநாள் ஹிமாலயத்தின் பனிமலைகளில் விண்ணும் மண்ணும் இணையும் அந்த தியான அமைதியில் நந்திதேவனை அழைத்து சிவன் அமர்ந்தார். கங்கை தலையில் பாய்ந்து கொண்டிருந்தது. சந்திரன் அவரது ஜடையில் ஒளிர்ந்தது. கண்களில் கருணை பெருகியது. நந்தி, இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரும் என்னுடைய வடிவமே. ஆனால் அவர்கள் அதை மறந்துவிட்டனர். இந்த மூச்சின் ரகசியத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் உள்ளே இருக்கும் ஒளியை காண வேண்டும் என்று கூறி சிவயோகத்தின் மகா ரகசியத்தை அவர் நந்திக்கு உபதேசித்தார். அந்த உபதேசம் வார்த்தைகளால் மட்டுமல்ல, அது ஒரு அனுபவம், ஒரு அதிர்வு, ஒரு உள்ளார்ந்த விழிப்பு. நந்தி அந்த தெய்வீக அனுபவத்தில் மூழ்கி தன் உள்ளத்தில் சிவன் எழுந்ததை உணர்ந்தார். அந்த ஆனந்தம் அவரை அழ வைத்தது. ஓ இறைவா, இந்த அருளை உலகிற்கு நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் உறுதியெடுத்தார். அதன் பிறகு அவர் சனகன், சனாதனன், அகத்தியர், பதஞ்சலி, திருமூலர் போன்ற மகா முனிவர்களிடம் இந்த யோகத்தை பகிர்ந்தார். அந்த முனிவர்கள் காட்டிலும் குகைகளிலும் நதிக்கரைகளிலும் தபசு செய்து இந்த சிவயோகத்தை மனிதர்களுக்கு எடுத்துச் சென்றனர். தமிழ்நாட்டில் இந்த சிவயோகம் சித்தர்கள் வழியாக ஒரு புதிய ஒளியாக பரவியது. திருமூலர் காடுகளில் தியானித்தபோது உள்ளே சிவன் பேசுவதை கேட்டார். உள்ளம்தான் கோவில், அன்புதான் பூஜை என்று. அவர் இந்த உண்மையை திருமந்திரமாக பாடி உலகிற்கு அளித்தார். மக்கள் அவரின் பாடல்களை கேட்டு தங்கள் உள்ளத்தில் அமைதியை கண்டனர். ஒரு சாதாரண கிராம மனிதன் கூட ஓம் நமசிவாய என்று மூச்சோடு சேர்த்து உச்சரிக்கும்போது அவன் மனதிலிருந்த பயமும் துன்பமும் மெதுவாக கரைந்தது. சிவயோகம் என்பது குகைகளில் மட்டும் செய்யும் தபசு அல்ல, அது தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு மூச்சிலும் செய்யும் தியானம். ஒரு தாய் தனது குழந்தையை அன்புடன் தழுவும்போது அது சிவயோகம். ஒரு விவசாயி நிலத்தை அன்புடன் உழும்போது அது சிவயோகம். ஒரு இளைஞன் உண்மையுடன் தனது கடமையை செய்யும்போது அது சிவயோகம். இந்த யோகம் மனிதனை உலகிலிருந்து பிரிக்காது, உலகத்திலேயே சிவத்தை காண கற்றுக் கொடுக்கும். ஒரு காலத்தில் ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தில் இருந்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்து மன அமைதி இழந்தான். ஒரு நாள் ஒரு சித்தரை சந்தித்தான். அந்த சித்தர் அவனிடம் சொன்னார், நீ வெளியே தேடாதே, உன் மூச்சை கேள், உன் உள்ளத்தை நோடு என்று. அந்த மனிதன் தினமும் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்து நமசிவாய என்று ஜபிக்கத் தொடங்கினான். சில நாட்களில் அவன் உள்ளத்தில் ஒரு ஒளி உதித்தது. சில மாதங்களில் அவன் மனம் அமைதியான கடலாக மாறியது. சில ஆண்டுகளில் அவன் முகத்தில் ஒரு ஆனந்த புன்னகை நிரந்தரமாக மலர்ந்தது. அவன் புரிந்து கொண்டான், சிவயோகம் என்பது வெளியே கிடைக்கும் ஒன்றல்ல, அது உள்ளே விழிக்கும் ஒரு அனுபவம். இந்த கதையின் உண்மை என்னவென்றால், சிவயோகம் ஒரு பழைய புராண கதை மட்டுமல்ல, அது இன்றும் உயிரோடு இருக்கும் ஒரு பாதை. யாரேனும் மனதின் சுத்தத்துடன், அன்பின் உண்மையுடன், மூச்சின் விழிப்புடன் வாழ்ந்தால் அவர்களுக்குள் சிவயோகம் தானாக மலரும். இறுதியில் சிவயோகம் சொல்லும் ஒரு எளிய ரகசியம் மட்டும்தான், நீதான் சிவம், உன் உள்ளம்தான் கைலாசம், உன் மூச்சுதான் மந்திரம், உன் அன்புதான் பூஜை. இந்த உண்மையை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆனந்த திருவிழாவாக மாறிவிடும். இதுவே சிவயோகம் தோன்றிய வரலாற்றின் சுவாரஸ்யமான, ஆனந்தமான, நெடிய கதை.